ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன கிளாஸில் நம்ம எப்படி இதை கையில் இது மாதிரி வைண்ட் பண்ணி எடுக்கணும், பொசிஷன் பண்ணணும்னு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் எப்படி நம்ம செயின் ஸ்டிச் போடுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நீடில் நம்ம எப்பயும் பென் பிடிக்கிற மாதிரி இப்படி மெயினாக இந்த 2 ஃபிங்கர்ஸ் வச்சு பிடிச்சிக்கோங்க. பென்னை நீங்கள் எப்படி ஹோல்டு பண்ணுவீங்களோ அதே மாதிரி பிடிச்சிட்டு, ஸோ இந்த ஆர்ச் இருக்குல்ல, இந்த 2 யானுக்கு மிடில் நம்ம விடணும். விட்டு ஜஸ்ட் லைட்டாக ஒரு புஷ் பண்ணிக்கோங்க. லைட்டாக புல் பண்ணிவிட்டு ஒரு ஃபுல் ரொட்டேஷன் நம்ம இப்படி எடுத்துகிட்டு வரணும். ஓகே, ஸோ இந்த ஃபுல் ரொட்டேஷன் எடுத்துகிட்டு வரும்போது நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், ஜஸ்ட் ஃபுல் ரொட்டேஷன் எடுத்துகிட்டு வரீங்க. ஹாஃப் ரொட்டேஷன் வரும்போதே இந்த தம்ப் அண்ட் மிடில் ஃபிங்கர் வச்சு ஜஸ்ட் இது மாதிரி ஹோல்டு பண்ணிக்கோங்க. ஹோல்ட் பண்ணிவிட்டு ஃபுல் ரொட்டேஷனையும் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ இப்போது ஹூக்கை அகெயின் சென்டரில் விட்டு யானுக்கு கீழே விட்டு, நீடில் யானோட கீழே விட்டு இப்படியே ஜஸ்ட் புல் பண்ணிட்டு வந்துட்டிங்கன்னா நமக்கு அழகாக அது வெளியே வந்துடும். ஸோ இப்போது இந்த 2 ஃபிங்கர் இருக்குல்ல, தம்ப் அண்ட் மிடில் நம்ம ஹோல்டு பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த எக்ஸ்ட்ரா லூப் அதை மட்டும் லைட்டாக விடணும். விட்டுட்டு இந்த பாயிண்டர் ஃபிங்கரை வச்சு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். பாயிண்டர் ஃபிங்கரை லைட்டாக இது மாதிரி புல் பண்ணிங்கன்னா இந்த நாட் டைட்டாக விழுந்துடும். ஸோ இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு நாட் ஸ்டிச் ரெடி ஆயிடுச்சு. அகெயின் நம்ம இவ்வளோ நேரம் பண்ண மாதிரி அதே மாதிரி ஹூக்கை சென்டரில் விட்டு யானுக்கு கீழே விட்டு யானுக்கு மேலே எடுத்துகிட்டு இப்படி புல் பண்ணிட்டோன்னா நமக்கு ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி நம்ம கண்டினியூ பண்ணோம். விடணும், யானுக்கு கீழே விட்டு எடுத்துகிட்டு வரணும். விடணும், யானுக்கு கீழே விட்டு ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு ரொட்டேஷன், அவ்வளோதான். இப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா செயின் ஸ்டிச் ரெடி ஆகிடும். ஸோ இப்படி தான் நம்ம குரோஷேயில் செயின் ஸ்டிச் போடுறது இப்படி தான். அண்ட் நம்ம இது மாதிரி செயின் ஸ்டிச் போடும்போது நம்ம பொசிஷன், இந்த தம்ப் ஃபிங்கர் அண்ட் மிடில் ஃபிங்கர் பொசிஷன் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், 3 செயின் ஸ்டிச் போட்டுட்டேன். இப்போ இந்த ஃபிங்கர்லேருந்து தள்ளி போயிடுச்சு இந்த பின்னல். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த 2 ஃபிங்கரை மறுபடியும் கிட்ட கொண்டு இப்படி ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி பண்ணும்போது தான் உங்களுக்கு அடுத்தடுத்து பின்னல் போடுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ரொம்ப தள்ளி போயிடுச்சுன்னா நமக்கு பின்னல் அழகாக வராது, போடுறதுக்கும் நமக்கு வசதியாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி நம்ம கிட்ட அந்த 2 ஃபிங்கர்ஸையும் கொண்டு போய் ப்ளேஸ் பண்ணிக்கணும். ஸோ அப்படி பண்ணும்போது தான் நம்மளால் கம்ஃபர்டபுளாக இந்த செயின் ஸ்டிச்சை போட முடியும். இந்த கிளாஸ் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, பாய்.